என்ன தெரில, நல்லா யோசிச்சு பார். நான் யாரோன்னு எனக்கு தெரில. சரி, இப்போ எதுக்கு வந்திருக்க? வாத்தா, நீ என் பேச்சை கேட்டால் நான் ஏண்டா வர போகிறேன்? லைஃப்பில் அடுத்து என்ன ஐடியா எதுவுமே இல்லையா? இப்படியே அந்த கால் சென்டர்லேயே தான் கிடைக்க போறியா? மூஞ்ச பார்த்துக்கிட்டு இருக்க, பதில் சொல்லுடா. என்னடா சொல்லுற? நல்லா தானடா போயிட்டு இருக்கு. உண்மையாக சொல்லு, நல்லவா போயிட்டு இருக்கு? சரி, சுமாராக போயிட்டு இருக்கு. என்ன ஆச்சு இப்போ? டேய், உன் லைஃபு ஒஸ்ட்டாக போயிட்டு இருக்குடா. என்னடா பண்ண சொல்லுற? ஷார்ட் ஃபில்ம் டிரெக்டிங் அப்படி ஏதோ ஆரம்பிச்சல்ல, அதையும் பண்ணல. காசு இல்லை, ப்ராப்பராக ஒரு டீம் இல்லை, இருக்கிறவன் கூட எப்போ பாரு மழுப்பிக்கிட்டே இருக்கான். இப்படியே இருந்தால் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? காசா? டீமா? இதெல்லாம் இருந்தால் தான் நல்ல படம் பண்ண முடியும்ன்றியா? பின்ன மூதேவி, இன்னும் நீ ட்ரை கூட பண்ணதில்லை, அதுக்குள்ளே முடியாதுன்னு சொல்கிறேன். நெகட்டிவிட்டிக்கு ஒரு உருவம் இருந்துச்சுன்னா ஒன்றை மாதிரி தாண்டா இருக்கும். உன் மண்டல இருக்கிற ஏதாவது ஐடியா வச்சு ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணு, சிம்பிளாக. அதான் பண்ணி வச்சுருக்கேன்ல, அந்த கங்ஸ்டர் ஸ்டோரி நல்லாயிருக்கும். டேய், லவடே கபால் எடுத்தோடனே ஏண்டா பறக்க பார்க்குற? அது எவ்வளோ பெரிய ஸ்டோரி. அதை எடுத்து ஒரு ஓரமாக வை, சிம்பிளாக ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணு. சிம்பிளாக பண்ணுறதுக்கும் ஒரு டீம் வேணும்டா. எதுக்குடா டீம்? உனக்கிட்ட ஒரு ட்ரைபாட் இருக்குது, ஃபோன்லேயே ரெக்கார்ட் பண்ணு, ஃபோன்லேயே எடிட் பண்ணு. எடிட்டிங்கில் ஏதாவது டவுட் வந்தால் யூடியூப்பில் பாரு. சும்மா இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுடா. சரி, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். ஆனால் ஸ்டோரிக்கு எங்கே போகிறது? எப்படி பார்த்தாலும் ஆக்ட் பண்ணுறதுக்கு ஆள் வேணும்ல. வேணா இப்படி பண்ணு, உன் லைஃப்பில் ஒரு நாள் எடுத்து அந்த நாள் எப்படி போச்சுன்றத ஒரு ஸ்டோரி பண்ணு. அதில் உன் க்ரியேட்டிவிட்டியை கொஞ்சம் ஆட் பண்ணு. அப்படின்ற நல்லா வருமா? அது உன் கையில் தான் இருக்கு. அவன் வருவான், ரொம்பலாம் யோசிக்காது, போட்டு